இளந்தளிராய் என்றும் இளமை மாறாமல் இதயங்களில் இசைக்கும் இசைத்தமிழாய் ஈன்ற அன்னையாய் தித்திக்கும் கனியாய் திக்கெட்டும் பரவிய செந்தமிழாம் செங்கருமாம் சங்கத்தவர் காத்த எம் தமிழாம். அன்னை தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம். என் பெயர் ஆனா யாழினி. நான் அனுகிரகாமந்த சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். எழுச்சி நாயகர் முனைவர் அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்கள் நமது தாயகத்தின் பெருமையை தலைநிமிரச் செய்த மேதை. இவரின் பிறப்பு ஒரு சாதாரணமான நடுத்தர தமிழ் குடும்பத்தில் அமைந்தது. தந்தை ஜைனுலாபுதீன், தாய் ஆஷியம்மா ஆகியோருக்கு 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். ராமேஸ்வரத்தில் பள்ளி கல்வியை முடித்த அவர் மேற்படிப்புக்காக திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு இயற்பியலில் பட்டம் பெற்றார். அதன் பின் சென்னை MIT கல்வி நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். அங்கு படித்த போது ஒரு விமானியாக வேண்டும் என்பதுதான் கலாமின் ஆசையாக இருந்தது. ஆனால் அதற்கான தேர்வில் அவர் 9வது இடம் பெற்றதினால் விமானியாகும் வாய்ப்பினை இழந்தார். மாறாக அவருக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் முதன்மை விஞ்ஞானியாக பணி கிடைத்தது. அதிலிருந்து அவர் இஸ்ரோவில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்தார். அங்கு 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட் மூலம் ரோஹிணி 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியதில் முக்கிய பங்காற்றினார். அவரது சேவையை பாராட்டி பத்மபூஷன் விருதும் பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. இவ்வாறு அவர் 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோவில் சிறப்பாக பணியாற்றினார். ஏவுகணை விஞ்ஞானி என்று உலகம் முழுவதும் புகழப்பட்ட அப்துல் கலாம் தன்னுடைய கடின உழைப்பு, அன்பு, அடக்கம், குழுவாக இணைந்து பணியாற்றும் ஆற்றல், விடாமுயற்சி காரணமாக குடியரசுத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாட்டின் முதல் குடிமகனாக பதவி வகித்தாலும் மக்களோடு மக்களாக பழகி மாணவர்களின் அன்பான இதயங்களில் நீங்காத இடம் பிடித்தவர் கலாம் அவர்கள். இனம், மொழி, மதம், சாதி வேறுபாடுகளையும் செல்வர், ஏழை, படித்தவர், பாமரர், பெரியவர்கள், இளைஞர்கள் என்ற வேறுபாடுகளையும் மீறி அனைவராலும் மதித்து போற்றப்பட்ட மாமனிதர் மாரடைப்பால் 2015 ஜூலை மாதம் 27ஆம் தேதி காலமானார். மரணிக்கும் தருவாயிலும் கூட மாணவர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்தார் மேகாலய மாநிலம் IIM மையத்தில். தற்போதைய தலைமுறையாக இருந்தாலும் சரி, இனி வரும் தலைமுறையாக இருந்தாலும் சரி, மாணவர்களின் மனதில் ஒரு காலந்தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆலய மணியாக கலாமின் பெயர் நீடித்திருக்கும் என்றால் அது மிகையல்ல. காணினும் பெரியர் ஓசை, கடலினும் பெரியர் கீர்த்தி, வானினும் பெரியர் மேனி, மலையினும் பெரியர் மாதோ என கம்பன் பாடினான். அவ்வாறு அப்துல் கலாம் அவர்கள் காடு, வான், மலை, கடல் ஆகியவற்றை விட மிகப்பெரியவர் என்பதை அவருடைய மறைவு கண்டு கண்ணீர் சிந்திய மக்களின் பெருங்கூட்டம் நிலைநிறுத்திவிட்டது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் இறந்து விட்டார் என்ற போதும் மறைவதில்லை நம் மனதை விட்டு என்றும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.